அருள்மிகு இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் மதுரை நகரின் மையப் பகுதியில் தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதி சந்திப்பில் அமைந்துள்ளது. கிழக்கு பார்த்த நிலையில் அமைந்த லிங்கத்திற்கு கிழக்கு புறத்தில் சிவனும் பார்வதியும் பூஜை செய்யுமாறு மேற்கு நோக்கி காட்சியளிக்கின்றனர். இத்தலம் பூலோக கைலாயம் என்றழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் மூலவர் பெயர் சொக்கநாதர், அம்பாள் பெயர் மத்தியபுரி நாயகி, உற்சவமூர்த்தி சோமாஸ்கந்தர் ஆவார். தல விருட்சம் வில்வ மரமாகும். இக்கோயில் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தல வரலாறு: மதுரையை ஆண்ட மீனாட்சியை சிவபெருமான் மணந்து கொண்டார். பின் இத்தலத்தில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்த பின்பே மதுரையின் மன்னராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இத்தலத்தில் ஜுரத்தை நீக்கும் ஜுரதேவர் மனைவி ஜுரசக்தியுடன் காட்சியளிக்கும் சன்னதி அமைந்துள்ளது. காசி விஸ்வநாதர் விசாலாட்சியுடன் வெள்ளை நிறத்தில் காட்சி தருகிறார். இக்கோயில் சண்டிகேஸ்வரரை சிவனிடம் பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். பைரவர் சன்னதி புகழ் பெற்றது. இங்கு அம்பாள் சன்னதி பீடத்தில் கல்லாலான ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ளது. வேண்டுதல்கள்: திருமணமாகாதவர்கள் இக்கோயில் அம்மனை வேண்டினால் நல்ல வரன் அமையும் என்பதால் அம்மனுக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்ற பெயரும் உண்டு. மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் இது பூமித்தலம் என்பதால் புது கட்டடம் கட்டத் துவங்குபவர்கள் பிடி மண்ணை எடுத்து வந்து வழிபட்டு அம்மண்ணைக் கொண்டு கட்டிடத்தை எழுப்புகிறார்கள். சிவபெருமானே மதுரையின் அரசராக பொறுப்பேற்கும் முன் இங்கு லிங்க பூஜை செய்ததால் பொறுப்பான பதவியேற்கும் முன்பு சிவனுக்கு ராஜ உபசார அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். இம்மையிலும் நன்மை தருவார் ஆலய தல வரலாறு: மதுரையை ஆண்ட மலையத்வஜனின் மகளாகப் பிறந்த மீனாட்சி திக்விஜயம் செய்து 3 உலகங்களையும் வென்றார். கடைசியில் கைலாயத்திற்கு செல்கிறார். அங்கு உலகாளும் நாயகனான சிவபெருமானை சந்தித்த உடனே சக்தி சாந்தமடைகிறார். மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடக்கிறது. மதுரையில் சுந்தரேஸ்வரர் 8 மாதமும் மீனாட்சி 4 மாதமும் ஆட்சி செய்ய வேண்டும் என தீர்மானிக்கப்படுகிறது. மன்னர்கள் ஆட்சி பொறுப்பேற்கும் முன் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பது மரபு. இந்த மரபை தானும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சுந்தரேஸ்வரர் தன் ஆத்மாவை சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்து அதற்கு தானே பூஜை செய்து பின்பு ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டார். இவ்வாறு சுந்தரேஸ்வரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதும் சுந்தரபாண்டிய மன்னனான அவருக்கே வரமருளிய லிங்கமே இம்மையிலும் நன்மை தருவார் என அழைக்கப்படுகிறது. இந்த வரலாற்றின் அடிப்படையில் இங்கு சிவன் லிங்கத்தை பூஜிக்கும் அமைப்பில் காட்சி தருகிறார். இப்பிறப்பில் செய்யும் பாவங்களுக்கு இனிவரும் பிறவிகளில்தான் மன்னிப்பு கிடைக்கும் என்பது பொதுவான வாதம். ஆனால் இப்பிறவியிலேயே செய்த பாவங்களை மன்னித்து நன்மை தருபவராக அருளுவதால் இவர் இம்மையிலும் நன்மை தருவார் என்று அழைக்கப்படுகிறார். தலைமை பதவி தரும் இறைவன். எந்த கோயிலுக்கு போனாலும் சிவலிங்கத்தின் முன்பகுதியையே நாம் தரிசிப்போம். ஆனால் இக்கோயிலில் மட்டும் லிங்கத்தின் பின்புற தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. இதற்கு காரணம் உண்டு. மேற்கு நோக்கி அமர்ந்து சிவபூஜை செய்ய வேண்டும் என்பது நியதி. இங்கே சிவன் அம்பாளுடன் மேற்கு நோக்கி அமர்ந்து லிங்க பூஜை செய்கிறார். எனவே லிங்கத்தின் முன்பகுதி அவர்களை நோக்கி இருக்கிறது. பக்தர்களுக்கு பின்புற தரிசனம் கிடைக்கிறது. செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கவும் தலைமை பொறுப்புள்ள பதவி கௌரவமான வேலை கிடைக்கவும் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். மீனாட்சி அம்மன் கோயிலில் சிவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் முன்பு சிவன் அம்பாள் இருவரும் இங்கு எழுந்தருளுவர். இவ்விருவரையும் மூலஸ்தானத்தை நோக்கி வைத்து இம்மையிலும் நன்மை தருவார் சுந்தரேஸ்வரர், மீனாட்சி மூவருக்கும் ஒரே சமயத்தில் தீபாராதனை பூஜை நடக்கும். இப்பூஜையை சிவனே செய்வதாக ஐதீகம். இக்கோயில் காலை 6:45 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். ஓம் நமச்சிவாய.